2024ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசன் வருகிற மார்ச் 22ஆம் தேதி தொடங்குறதா முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. முதல் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் மோதிக்க போகிறாங்க. இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற போகிறது. ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 21 போட்டிகளுக்கான அட்டவணையை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா மக்களவை தேர்தல் வர போகிறதுனால அந்த அட்டவணை வெளியிட்ட பிறகுதான் எஞ்சிருக்கிற ஐபிஎல் போட்டிகளுக்கான அட்டவணையை வெளியிடும் சொல்லி பிசிசிஐ முன்னாடியே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் சென்னையில் மார்ச் 22ஆம் தேதி தொடங்க போகிற இந்த ஆர்சிபிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான மேட்சுக்கான டிக்கெட்டுகள் எப்போது பெறலாம்னு ரசிகர் மத்தியில் ஒரு கேள்வி எழுந்திருங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக ஆன்லைனில் எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்லி அணி நிர்வாகம் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இன்சைடர் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் பதிவு பண்ணி அதன் மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுகளை பதிவு பண்ணலாம்னு சொல்லி ஐபிஎல் நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. போன முறை டிக்கெட்டுகள் வாங்குவதில் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறதா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முறை ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ரசிகர் மத்தியிலிருந்து ஒரு கருத்து பரவலாகி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த முறை ஐபிஎல் போட்டியானதுக்கான டிக்கெட்டுக்கு குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா முதல் மேட்சுக்கு 800 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் மேட்சுக்கான டிக்கெட் இன்னும் வாங்கலாம். மறக்காமல் உங்களுக்கு நான் இன்சைடர் அப்படிங்கிற அந்த ஆப்பில் நீங்கள் போயிட்டு இந்தியன் பிரீமியர் லீக்குக்கான மேட்ச் ஷெட்யூல் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு அதன்படி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ முதல் மேட்சுக்கு உங்களை எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.